ட்ரை ஃபிக், அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை காய வைக்கக்கூடிய அந்த ட்ரையிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை சேர்ப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அத்திப்பழத்தை காய வைக்கும் போது அந்த ட்ரையிங் ப்ராசஸில் அதிகமாக கருப்பாகக்கூடாது, ஓவர் டார்க்கனிங் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ரசாயனத்தை சேர்ப்பாங்க. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற ரசாயனம் ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்குது ஏற்கனவே அப்படின்றவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடும். அதாவது ஆஸ்துமா நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அறிகுறியை ட்ரிகர் பண்ணிடும், அதிகப்படுத்திடும். இதனால் ஆஸ்துமா பாதிப்புலாம் இருக்குது அப்படின்றவங்க ட்ரை ஃபிக் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அந்த ஃபுட் லேபிளை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கான கம்பெனியில் ட்ரை ஃபிக் வாங்கி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக. ஆனால் ஏற்கனவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது, உங்கள் ரத்த சக்கரை அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ட்ரை ஃபிக் அப்படின்ற காய்ந்த அத்திப்பழம் சாப்பிட்லாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ட்ரை ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ந்த அத்திப்பழம், இந்த காய்ந்த அத்திப்பழம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த காய்ந்த அத்திப்பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த காய்ந்த அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ் இந்த 2 ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே அதிக அளவில் இருக்குது. கால்சியம் எப்படி நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தேவையான ஒன்றும், அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அப்படின்றதும் நம்ம எலும்போட அடர்த்தி, அதாவது போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா ஃபாஸ்பரஸ்லேயும் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக எலும்போட அடர்த்தி அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ட்ரை ஃபிக்கில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் அப்படின்ற 2 ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, இந்த காய்ந்த அத்திப்பழத்தில் ஃபிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் சத்தும் கூடவே நார் சத்து, இந்த ஃபிசின் நார் சத்து 2மே ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இயற்கையான ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவாக செயல்படும். அதாவது மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கல் நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணிடும். குடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள், அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து மலச்சிக்கல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். செரிமானத்தையும் சீராக வைக்கும். ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா நார் சத்தில் அதிகமாக இருக்குது. பொதுவாக நார் சத்து அதிகம் உள்ள உணவுகளை நம்ம தொடர்ச்சியாக அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணி உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக நார் சத்து அப்படின்றது டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ஆனால் ஏற்கனவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது, உங்கள் ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ட்ரை ஃபிக் அப்படின்ற காய்ந்த அத்திப்பழம் சாப்பிட்லாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பர்டிகுலர் உணவுக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பரை வைத்து தான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த உணவை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பர் இருக்கக்கூடிய உணவுகளை தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். மாட்ரேட் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பர் இருக்குது அப்படின்ற உணவுகளை அளவோடு தான் சாப்பிடணும். அதுவே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் நீங்கள் சேர்க்கவே கூடாது. இந்த காய்ந்த அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா மாட்ரேட் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் அளவோடு உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதோட மட்டும் இல்லை, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கேன்சர் செல்லோட க்ரோத்தே வளரக்கூடிய வாய்ப்பை பார்த்தா இதில் இருக்கக்கூடிய ஃபினால் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, இந்த காய்ந்த அத்திப்பழம் தொடர்ச்சி அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், வேதிப்பொருட்கள் எல்லாம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அதாவது பிபி எப்போவுமே நார்மலாக பராமரிக்கிறதுக்கு இந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கிறது மூலமாக மாரடைப்பும் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏன்னா பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பிற்காலத்தில் கொஞ்சம் அதிகம் தான். இது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறது மூலமாக மாரடைப்பும் ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது இரத்த சோகை நோய் பாதிப்பு வராமல் தடுத்து ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கும். இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசியோட அளவையும் பராமரிக்கும். இதனால் ரொம்ப குறிப்பாக அயர்ன் டிஃபிஷியன்சி, அனிமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட முடியும்.
இப்போது இந்த காய்ந்த அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம், நிறைய பேரோட சந்தேகம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம் சாப்பிட்லாமா இல்லை காய்ந்த அத்திப்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம், ட்ரை ஃபிக் ரெண்டுமே மாற்றி மாற்றி உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அதில் இப்போ ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிக், அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை காய வைக்கக்கூடிய அந்த ட்ரையிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை சேர்ப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அத்திப்பழத்தை காய வைக்கும்போது அந்த ட்ரையிங் ப்ராசஸில் அதிகமாக கருப்பாகக்கூடாது, ஓவர் டார்க்கனிங் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ரசாயனத்தை சேர்ப்பாங்க. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற ரசாயனம் ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்குது ஏற்கனவே அப்படின்றவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடும். அதாவது ஆஸ்துமா நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அறிகுறியை ட்ரிகர் பண்ணிடும், அதிகப்படுத்திடும். இதனால் ஆஸ்துமா பாதிப்புலாம் இருக்குது அப்படின்றவங்க ட்ரை ஃபிக் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அந்த ஃபுட் லேபிளில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கான கம்பெனியில் ட்ரை ஃபிக் வாங்கி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. தேங்க்யூ. ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.